சொல்லுங்க. ஒரு சாமியை பொறுத்தளவு இவருக்கு சில அற்புத சக்திகள் இருக்குங்கிறது இவரோட நான் இருந்து சிலதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணதில் வந்து இந்த மாதிரி தெளிவான உண்மை கிடைக்குது. இப்போ இவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி காற்று சுழற்சி அதெல்லாம் வந்து வருதுங்கும் போது நான் கூட இவரோட வந்து பேசுவேன். அதாவது எல்லாத்தையும் வந்து சிலது வந்து, அதாவது சித்தர்கள் வழியில் வந்தவர்கள் வந்து சித்தர்கள் வந்து நிறையா பேர் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மலை அதே மாதிரி காற்று சொல்கிறாங்க. அது வந்து இயற்கையான ஒரு சக்தியை சேர்ந்தது. இயற்கை சக்தி வந்து அது என்றைக்குமே வந்து அது இருக்கிற விதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வற்புறுத்துவது, நம்ம நினச்சா வந்து அதை வந்து கொண்டு வந்துடுறது அப்படிங்கிறது அது அது அடுத்த சக்தி அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படி இருந்து வந்து இந்த வந்து இவரால் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு நான் இவரை வந்து சிலது டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, நிறையா இருக்குங்க இதில். அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தால் இதை வந்து எல்லாமே செய்யலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த என்ன அந்த சான்ஸ் கிடைக்காம இருக்கு, இது கிடைக்காம. சாமி எனக்கு முதல்ல அறிமுகம் இல்லைங்க. என்னுடைய நண்பர், இன்ஜினியர் நண்பர் சிவராஜ் தான் நம்மளை அறிமுகப்படுத்தினாருங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது நான், இன்ஜினியர் சிவராஜ், அப்புறம் சாமி எல்லாரும் சதுரகிரி மகாலிங்கம் மலைக்கு ஒரு தடவை யாத்திரையை போகிறோம். நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை, ரொம்ப இருளாகவும் இருந்தது, கிளைமேட்டும் அவ்வளோ சரியில்லை. அந்த சமயத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 1வது மலையை தாண்டும் போதே எங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு பைரவர் வந்தார். அப்புறம் அவர் அப்படியே வழிகாட்டுற மாதிரியே கடைசி மலை வரையிலும் போனோம். இதில் நான் நடந்து சுவாமிஜி கூட போகும்போது ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, நாங்களெல்லாம் ரொம்ப திணறிட்டு நடந்தோம், முடியல, நடக்கிறதுக்கே முடியல. ஆனால் வந்து சாமி வந்து ரொம்ப இயல்பாக சாதாரண ஒரு பிளைன் பிளேஸில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம், குச்சி ஊனிக்கிட்டு நடக்கிறோம், இவர் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இயல்பாக நடந்து வர்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது மணி ஒரு 12 இருக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு ஏற்றிட்டோம். அப்போ அங்கே போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க சாமி. நாங்கள் இயல்பாக உட்காந்துருக்கோம். அப்போ வந்து ஒரு அசரீர் மாதிரி ஒரு மணி ஓசை கேட்டுச்சு. அந்த மணி ஓசை கேட்டதுன்னா எனக்கு மனசுக்கு ஒரு வியப்பான ஒரு நிகழ்ச்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த நேரத்தில் யாருமே இல்லை, அடிக்கிறதுக்கு யாராவது இருந்திருப்பாங்கன்னா அந்த மாதிரியும் இல்லை. ஆனால் அந்த மணி ஓசை வந்து எல்லாமே நாங்கள் போன 3 பேத்துக்கும் நல்லாவே கேட்டுச்சு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய அனுபவமாகவும், அதே சமயத்தில் சாமிஜிக்கு ஏதோ ஒரு வகையான சக்தி இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடிகிறது. வாழ்க வளமுடன். எங்கேருந்து வரீங்க? நான் துடிலூர்லேருந்து வரேன். உங்கள் பேருங்க? என் பேர் கணேஷ். என்ன தொழில் செய்றீங்க? ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கேன். பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. இப்போ சாமி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். சரி, இவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஒரு 5 வருடம் முன்னால் இங்கே குருந்தமலையில் சந்தித்து பேசினாங்க. அப்போ வாக்கு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நானும் ஒரு பக்தராக வந்து வாக்கு கேட்டேன். அதுலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் நல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இந்த எல்லாமே பண்ணிட்டு அடிக்கடி கேட்டுட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நான் நண்பர்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ நல்லா இருக்காங்க, எல்லாம் தொழில் ரீதியாகவும் நல்லா இருக்காங்க. உடம்பு தொந்தரவு வந்தவங்களும் நல்லபடியாக இருக்காங்க. இப்போ சிறப்பாக இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்காங்க. சாமியோடைய வாக்கு பலிதாகுது, கண்டிப்பாக பலிதாகுது. ரொம்ப சந்தோஷங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரியல் எஸ்டேட் பண்ணும்பொழுது சாமியாட்ட பல விதமான பலன் அடைஞ்சதை சொன்னீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இது மூலியமாக பலன் அடைஞ்சதை ஏதாச்சும் இருக்கா? உங்களால் கூட்டு போயிருக்காங்க சார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நண்பர் ரமேஷ்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். அங்கே பூஜை செஞ்சு எல்லாமே பண்ணி ஒரு 3 நாள் கழித்து லட்சுமி தேவியை வந்து தத்ரூபமாக அவங்க அம்மாவுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் அவருடைய அற்புதம் என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் தொடர்ந்து சுழல் காற்று ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அது அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல உருவாகிட்டு வரும். அந்த சுழல் காற்று எங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அற்புதம். அதுக்கு முன்னாடி அந்த சுழல் காற்று அந்த இடத்துல பார்த்ததே இல்லைங்க. அது எவ்வளோ நேரம் அந்த சுழல் காற்று இருக்குங்க? எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த 15 கிலோமீட்டர் தொடர்ந்து பல முறை இது மாதிரி சாமியோட இருந்திருக்கு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ வாக்கு நல்ல பலிதமாக இருக்குது. சரி சரி. நல்லா மேலும் சாமி என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சாமி நல்ல ஒரு ஆசிரமமெல்லாம் போட்டுங்க எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச பலன் மற்றவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க்கை உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி தனிப்பட்ட முறையில் சிறப்பான ஒரு காட்சி கொடுத்துருக்குற? கண்டிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு 11:30 மணிக்குங்க எனக்கே சாமி வந்து தத்ரூபமாக காட்சி கொடுத்து. இது மாதிரி சாமி அம்மன் வந்திருந்தாங்க. சரி. பண்ணாரி அம்மன் மாதிரியே சகல அலங்காரத்தோடவே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் பேசிகிட்டே இருந்திருக்கேன். எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எல்லாம் என்னோட வேதனை எல்லாமே சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ சாமி வந்த பிற்பாடு இந்த காட்சி உங்களுக்கு காட்சி கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு பல விதமான மகிமையும் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை சாமி அவங்களுக்கு வந்து சரி சரி. இப்போ இவங்க கூட வந்திருக்காரு இல்லைங்களா? இவர் பேர் என்ன? இவர் எங்கேருந்து வந்திருக்காரு? இவர் கார்த்திகேயன்னு சொல்லிட்டு ராக்கிபாளையம்னு சொல்லி நசநாயக் மலைக்கு பார்த்தால ஊர்லங்க லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பொருளாதார நிலைமையில கொஞ்சம் இதாக இருக்கனால சாமி வந்து யாகம் நடத்திருக்காருங்க ஒரு வீட்டில். சரி. இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திகேயன். நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் லாரி டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு. பரவாயில்லைங்களா? முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்தது சார். இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குதா சாமி பார்க்க வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க? சரி. ஏற்கனவே பார்த்துருக்கேன். இப்போ வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னாரு. சரி. இது எதனாலன்னா ஏதோ சர்பத்தை வந்து நான் வந்து கொண்டுட்டதுனால அதனுடைய பாவம் வந்து சர்பதோஷம். அதுக்கு வந்து வீட்டில் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து இவருக்கு முன்னாடி தெரியாது. அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே ஞாபகம் வந்தது. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வீட்டில் வந்து ஒரு பூஜை யாக பூஜை பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்பப்போ வந்து யோசனை கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க? ஆமாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது யாகம் வளர்த்து பூஜை பண்ணும்போது என் பையனுக்கு தான், சின்ன பையன் ஒரு 3-4 வயசு இருக்கும். இல்லை சார் 7-8 வயசு ஆச்சு பையனுக்கு. பையனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகன் சாமி கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சாமி முருகன் சாமி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இருந்தோம். பட் ஃபஸ்ட்டு காட்சி வந்து பையனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு காட்சி எடுத்துட்டு அந்த ஒரு அனுபவம் பூஜை பண்ணும்போது வந்து. இப்போ பையனுடைய பார்வைக்கு முருகன் வந்திருக்காரு. இந்த பூஜை நடக்கும்போது வீட்டில். சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரெடி. சாமி, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உங்கள் மூலியமாக பல பேர் பல விதமான நிலைகள் வந்து நன்மை அடைஞ்சாங்க, பலன் அடைஞ்சாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி சரிங்களா? சரிங்க. இன்னும் பல பேர் உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லைங்களா? சரி. இப்போ அவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து இன்னும் எப்படி இருந்தால் அவங்களுக்கு நன்மை இருக்கும், எந்த முறையில் வந்து வாக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வந்து எந்த முறையில் அமைப்புகளை எல்லாம் நீங்கள் செய்யலான்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய எதிர்கால நிலைகளை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய முந்தின ஜென்ம பூரிய பலனில் தான் நான் வந்து இங்கே வந்து நான் அமைஞ்சிருக்கேன். மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவை செய்யணுங்கிற எண்ணத்தில் நான் வந்து இருக்கேன். என்னுடைய பிறப்பினுடைய ஒரு சாராசமே அதுதான். எல்லோருக்குமே இந்த நிலை உண்டாகும். நம்மளை நாமே அறியாமையில் இருந்துட்டுருக்கோம். நம்மளுடைய ஆத்மாவை தியான நிலையில் ஒருநிலைப்படுத்தி கொண்டாடும்போது எல்லாருக்குமே அந்த நிலை உண்டாகும். அதுக்கு உண்டான முயற்சியை நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும். எந்த நிலையில் இருந்தால் அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை அவங்க செயல்படுத்தும் போது அவங்க நிலையில் பார்க்கும்போது தெய்வங்கள் காட்சி கொடுக்குது. அவங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது மோசமான நிலையில் இருந்தால்
அது குணமாகிறது. இயற்கைன்னு அதை பஞ்சபூதங்களையே இயக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். எல்லோரும் புராணங்களில் அதை படித்து அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. நான் வந்து அதை செயல் வடிவமாக காமிச்சு மக்களுக்கு புரிய வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இவர் வந்து உங்களுக்கு சிஷியனாக வரணும், சேவை செய்யணும்னு நினைச்சு விருப்பப்பட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் வந்து சாமி வந்து பார்த்து இனிமேல் சேவை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு வந்துருக்கீங்க. எந்த வகையில் சாமி கிட்ட வந்து தனி சிறப்புகளை நீங்கள் எதிர்பார்த்தீங்க? எந்த வகையில் சாமிக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ. சொரராஜ் சாமிகள் வந்து எனக்கு வந்து ஆஸ்தான குரு. இவர் வந்து ஜீவாத்மா பரமாத்மாங்கிறத பற்றி ரொம்ப விரிவுரையாக எனக்கு ஆன்மீக விளக்கம் கொடுத்தாரு. ஏற்கனவே எனக்கு ஆன்மீக விருப்பம் வந்து 16 வயதில் எனக்கு ஆரம்பிச்சுட்டு, என்னுடைய பெயர் வந்து அருணாரசுங்க, சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டங்க. இந்த சாமியை நான் சந்தித்த பிறகு எனக்கு அவர் கொடுத்த ஆன்மீக விளக்கத்தில் தான் நிறைய அறிவில் தெளிவு ஏற்பட்டுச்சு. மனுஷனாக பிறந்துட்டோம், பிறந்ததுனால இந்த வாழ்வின் நோக்கம் என்னங்கிறத அவரை வச்சு நான் முழுமையாக உணர்ந்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், சாமிக்கு வந்து கண்டிப்பான ஒரு சேவை நம்ம செய்யணும். அதாவது என்னால் முடிஞ்ச உதவி, எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ, சொல்லாலேயோ பொருளாலேயோ இல்லை உடலாலேயோ, இந்த 3 விதத்தில் நான் இவருக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு நினச்சேன். அதனால் நான் ஒரு கூடயே வந்து இப்போ தங்கிட்டேங்க. பூர்வீக சென்ம ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும் என்னோட வந்து சீக்கிரம் ஐக்கியமாக முடியும், நெருங்க முடியும். இந்த பக்தர்களுடைய முன்னோர்கள் வந்து ஆன்மீக தொண்டு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய முன்னோர்கள் ஒருத்தங்க வந்து சீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு எண்ணங்கள் வந்து இவங்க மேலே பிரதிபலித்து ஆன்மீக தேடல்ங்கிற எண்ணலுக்கு இப்போ அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக எல்லாருமே ஆன்மீகத்துக்கு தேடல், முன்னோர்களுடைய தொடர்பு, என்னுடைய முற்பிறவி தொடர்பு இருந்தால் அவங்க வந்து என்னோட சீக்கிரம் வந்து ஐக்கியமாகுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஆற்றல் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் உங்களால் பலன் அடைந்தவர்களும் பலன் பெற்றவர்களும் மேலும் உங்களை நாடி வந்து பலன் பெறுவதற்கு உண்டான ஆசைகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு அழுந்து நீங்களும் நல்லா இருந்து அவர்களையும் நல்ல முறையில் வாழ வைப்பதற்கு ஆசை கொள்ளணும். வாழ்க்கை சுவாமிகளை பற்றி சொல்லணும்னா, சுவாமிகள் வந்து குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புலிகுளத்துக்கு வந்திருந்தார். பொன்தேவி புடவைக்காரி அம்மன் கோவில், பெரியார் நகர், பங்கஜாம்பல் சமீபம் உள்ள அந்த பெரியார் நகரில் இருக்கக்கூடிய இந்த பொன்தேவி புடவைக்காரி அம்மன் கோவிலில் சில காலம் தங்கியிருந்தார். அதில் சில அற்புதங்களை பண்ணினார்னு கூட சொல்லலாம். அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற எடுத்து பொன்தேவி கோயிலில் ஒரு இருக்க நிறுத்தினாருன்னு கூட சொல்லலாம். அவர் வந்துட்டு சில அற்புதங்கள் கூட பண்ணார். மழை இல்லாமல் இருந்த பொதுவாகவே ஊருக்குள்ளே வந்து மாரியம்மன் திருவிழா சாட்டும் பொழுது உங்களுக்கு மழை வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது நடந்துட்டுருக்கு, இன்று வரைக்கும் நடக்குது. ஆனால் அது இல்லாத போது ஒரு சித்திரை மாதம் நான் நினைக்கிறேன் இல்லைங்க சார், சித்திரையில் அவர் வந்துட்டு அந்த அவர் உண்டாக்கின அந்த ஆகாவானம் செய்யப்பட்ட இது, இந்த ஆகாவானம் துர்கா தேவி வந்து ஆகாவானம் பண்ணி அதுக்குண்டான சிறப்பு பூஜைகளை பண்ணி அதை ஊர்வலமாக பால் குடம் எடுத்து ஒரு 500 பெண்கள் வந்து பால்குடத்து மூலிமா எடுத்துட்டு, இது பெரிய நகர் பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வெளிப்பகுதியை சேர்ந்தவங்களும் சரி, ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இந்த பெரியார் நகர புலிகுளத்துக்கு ஒரு ரவுண்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு மழை வரும்னு சாமி சொன்னார். அதன் அடிப்படையில் வந்து மழை வந்தது. அது பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர் தான் நம்ம சுவாமி. இவர் மேலும் வந்து சில காரியங்களை பண்ணினார். கருப்புராயன் சுவாமியை கொண்டு வந்தார், அவர் தத்துவமாக காமிச்சார்.
அப்புறம் கிருஷ்ணனை காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் அங்கே அந்த இடத்துல காமாட்சி அம்மனை காமிச்சிருக்கிறாரு. இப்படி வந்துட்டு அவர்னால முடியாத எதுவும் இல்லை, கண்டிப்பாக அவர்னால முடியும் இங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் கண்கூட பார்த்ததுல நான் உங்களுக்கு சொல்லி வரேன். இவருடைய காரியங்கள் செய்யும்போது இந்த நிகழ்ச்சியில் பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கலந்துருக்குறாங்க. உதாரணம் டெப்டி தாசில்தார், அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பல பொறுப்புள்ள அதிகாரிகளும் சிலதெல்லாம் பேர் கலந்துருக்காங்க. இப்போ கார்பரேஷனில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு சில பேர் கலந்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் அவருடைய மகிமைகள் வந்துட்டு நம்ம தெரிய வரும்போது அது பக்தியில் உணர்வு கொண்டவங்க தான் அதை பற்றி புரிஞ்சு அதுக்கு வந்து கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வகையில் அவங்க எல்லாம் கலந்தது வந்துட்டு இன்னொன்று சாமியினுடைய அந்த சக்தி தான் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எங்களுடைய டெப்டி தாசில்தார் கூட ஒரு பாட்டு அந்த அம்மன் மேலே, துர்கை அம்மன் மேலே ஒரு பாடல் கூட பாடி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலை நம்ம பாடலாசிரியர் பழனிசாமி புலியகுளத்தை சேர்ந்தவர், நான் ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பாலாஜி, திரு பாலாஜி டி பாலாஜி அவர்களுடைய மியூசிக்கில் வந்துட்டு அவர் பாடி கூட அந்த நாடகம் கூட அவர் சாமி கையில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல அற்புதங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு காரியங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அதனால் அந்த வகையில் வந்து இவர் ஒரு பெரிய ஒரு சக்தி உள்ளவர் தான், ரொம்ப மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சுவாமி தான். இங்கிறது வந்து எங்களுக்கு கண்கூட தெரியுது. வழிபாடுங்கிறது வந்துட்டு ஒரு விதம் இதில் அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் இருந்த எனக்கு இவர் சந்திச்சதுக்கு பின்னால் அந்த வில் பவர் என்னுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. அதன் மூலிமா ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டுட்டு அதன் மூலிமா நல்ல பெரியவங்க தொடர்பு ஏற்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாறுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வருது. இது வந்து இயற்கை தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு செயின் தொடர்பு, ஒரு இடத்துல இப்போ நான் வேலையெல்லாம் இருந்தேன், அப்புறம் ஒரு பெரிய மனிதரை நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே சந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சார் இந்த மாதிரி நான் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாங்க நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வேலை தர்றேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பை வளமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் எனக்கு வந்தது அந்த ஒரு அமைப்பு தான் கொண்டு பண்ணது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அங்கே தான் எனக்கு கிடைச்சது. இப்படி பல வகையில் நம்மளுக்கு அதில் அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்துட்டு நான் இது மூலியமாக சொல்லுவேன். இவருடைய வல்லமையை வச்சு தான் இவருக்கு வந்துட்டு இதே கோயிலில் பொந்தாவி படுகார அம்மன் கோவிலில் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். சரி, இவர் கொஞ்சம் வல்லமை இருக்கனால ஏன் இவருக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கக்கூடாதுங்கிறனால இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு பேர் இருக்கும்போது அதாவது உண்மையான ஒரு பவர் நம்ம கண்முனல் காமிச்சவருக்கு வந்துட்டு இவர் ஏன் ஒரு கலியுக சித்தரை இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய மனசில் இருந்தக்கூடிய கேள்வி. அந்த அடிப்படையில் வந்துட்டு இவருக்கு கலியுக சித்தரைன்னே நாங்கள் வந்துட்டு ஒரு சொல் வழக்கத்தை ஏற்படுத்திட்டோம். அதே கடைசியில் பேராகவும் போச்சு. அவருக்கு நாங்கள் சிலதெல்லாம் பாட்டு கூட கட்டி வச்சுருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதை வந்து நாங்கள் வெளியிட முடியல. அது குறிப்பிட்ட காலம் வரும்போது அது கண்டிப்பாக அதையும் வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோங்கிறது வந்துட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா சொல்கிறோம். வணக்கங்க. எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுங்க. கோவிலில் எல்லாம் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒளி தெரிகிற மாதிரி இருந்தது கலசத்தில். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு ஒரு இரவு ஒரு 2 மணி இருக்குது. இப்போ கதவு தட்டுற மாதிரி இருந்தது. கதவு திறந்து பார்க்கும்போது ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் உடனே அடுத்த நாள் போய் இந்த பூஜையில் கலந்துட்டேன். அதே போல் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து ஒரு அதிசயம் நடந்துட்டுருக்குது. போயிட்டுங்க. இதற்கு வந்து காரணங்க இந்த சுவாமிகள் வந்து பூஜை பண்ணுறதுனால எங்களுக்கு அது தெரிஞ்சுதுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்தது. அவருடைய பூஜையினால தான் இது எல்லாமே அதிசயம் நடந்துட்டுருக்குது. எங்களுக்கு அது தெரிய வந்ததுங்க.
இதே போல் எல்லா பகுதிகள்லையும் இதே மாதிரி பூஜை செய்து எல்லா ஜனங்களுக்கும் பண்ணினா மனசாந்தி இதெல்லாம் கிடைக்குங்க. எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே போல் எல்லா இடத்துகள்லையும் இந்த பூஜை நடந்து இவர்களுடைய சாமிகளோட அருளால் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா. ஐயாவை ஒரு 10 வருஷமாக தெரியுங்க சாமியை. எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக ரீதியாக அவரை ஒரு முறை நாங்கள் பார்க்க போனோம். பார்க்க போகும்போது அந்த பயணத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டச்சை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பூர்வ ஜென்மத்தில் நான் அவருக்கு தாயாகவும் அவர் மகனாகவும் இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் சிந்தனை என்ன காரணத்துக்கோ அது 2-3 தடவை இந்த மாதிரி மனசுக்குள்ள தோணுச்சு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானமும் ஆச்சு. ஆனால் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் எப்போ நினைக்கிறேனோ அவர் இந்த மேட்டுப்பாளைய சரகத்துக்குள்ளே அவர் ஏதோ ஒரு மூலையில் டீ கடையிலையோ ரோட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்திப்போம், அல்லது ஒரு கோயில் வளாகத்துலையானு அவரை சந்திப்போம். அதாவது இந்த தாயை பிரிந்த குழந்தை அம்மாவுக்கு பிரிந்த குழந்தை தேர் திருவிழாவில் தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ஏதான ஒரு கோணத்தில் அவரும் நமக்கு கண்ணில் சிக்குவார். அப்படி கிடைச்சது ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா நடவடிக்கைகளையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற வேலைகளும் மற்ற மக்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு அறிவு சொல்லி ஆன்மீகத்தினுடைய எழுச்சியை சொல்லி கொடுத்து அவர் ஒன்றும் பெரிய இந்த குண்டலமெல்லாம் மாட்டிட்டு கமண்டலமெல்லாம் மாட்டிட்டு இருக்கிற சாமியார் அல்ல. அரைவேட்டி பட்டினத்தார் மாதிரி அவர் ஒரு அரைவேட்டி கட்டின சாமி. அவருக்குன்னு ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்கு. கூட்டம்னா அந்த கூட்டங்கள் வந்து அன்பாலையும் அவர் சொல்லி கொடுத்த வழியில போனதுனால எழுந்த வளர்ச்சினால்தான் அந்த ஆன்மீகம் டச் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இன்பம் கிடைச்சிருக்கு. கடவுள் மேல ஒரு பக்தி, அலாதி பக்தி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இவர் அதை காமிச்ச விதத்தினால நிறைய பேத்துக்கு அந்த அலாதி பக்தி கிடைச்சிருக்கு. பக்தியால ஈர்க்கப்பட்டவங்க அவருடைய பக்தர்களாகவும் இருக்காங்க, நண்பர்களாகவும் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சாதாரணமாக அவர் பாட்டுக்கு எப்போ தோணுதோ அவர் பயணத்தில் வெளியில் வருவார். ஒரு கோயிலுக்கு போகணும், கும்பாபிஷேகம் பார்க்கணும், மக்களோட ஜனரஞ்சமாக இருந்துட்டு போயிடுறாரு. ஒரு சமாதானமும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பொறுப்பு நிறைஞ்ச ஒரு துறவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த துறவிக்கு சில கடமைகள் இருக்கு. இந்த சமுதாய சிந்தனை இருக்கலாம், அந்த சமுதாய சிந்தனை கொட்டி அந்த சமுதாயத்துக்காக செய்ய வேண்டிய பணிகளும் கொஞ்சம் இருக்கலாம். ஏதானும் அதுக்கு ஒரு அந்த குழுக்கள் மூலிமா ஏதானும் செஞ்சு அவர் அதை பரிமாணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. மற்றபடிக்கு ஐயாவை பற்றி என்ன சொல்கிறது, அவர் சில அற்புதங்கள் ஒரு கலசத்தில் வேள்வி செஞ்சார். இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு நவராத்திரி விழா நடந்தது. அந்த நவராத்திரி விழாவில் ஆவாகனம் பண்ணி தண்ணியை ஒரு கலசத்தில் ஏந்தி வச்சுருந்தோம். அந்த கலசத்தில் வந்து நாங்கள் என்ன தெய்வம் கும்பிட்டோமோ அந்த தெய்வத்தை அந்த கலசத்தினுடைய முகப்பில் காமிக்கப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்கு மேலே அந்த கலசத்துலேயே அது தங்கி இருந்தது. பாதம், நாங்கள் என்ன கடவுளை நேசித்து கும்பிட்றோமோ அந்த கடவுளுடைய பாதம் அந்த கலசத்தில் இருந்தது. அதை நாங்கள் எங்கள் கோயில்களுக்கு அது அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், சொல்லலை. காரணம் என்னென்னா சொன்னதுக்கப்புறம் அந்த விளம்பரப்படுத்தினதுக்கப்புறம் அதில் தான் அது மறையப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அது இருக்கிறது. அந்த இருந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நிறைய விஷயங்களை புரியக்கூடிய விஷயமாகவும் அந்த பாதம் காட்சி தந்துச்சு. அந்த நேரம் வந்து இந்த இடத்துல ரொம்ப சலனத்தோடு நிறைய பேர் கோரிக்கை வச்சு நிறைய வந்தவங்க இருக்காங்க. அப்போ அந்த பாதத்தை பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை நடந்திருக்கு. அந்த நன்மை நடந்தது அந்த 45-60 நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் அது தன்னை போல் அது மறையப்பட்டது. அந்த பூஜை முடிஞ்சு நிறைவு நாள் முடியும் போது அது மறந்துடுச்சு. மண்டல பூஜை முடிஞ்சு ஒரு மறு பூஜை பண்ணும்போது அதனுடைய பாதம் வந்து மறையப்பட்டுருச்சு. யாரும் டிராயிங் எல்லாம் எழுதலை, ஒன்றும் பண்ணல. பூஜையினுடைய உண்மையான தன்மையை அதில் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இப்போ சமீபத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சூரியனுடைய ஒளிவட்டத்தில் இன்னொரு இது ஒன்று தெரிஞ்சது பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் ஒரு பூஜையில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு பூஜையை ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சிட்ருந்தோம். செய்ய அது எல்லாம் பார்த்துருக்காங்க, சில பேர் பார்க்காம தவறி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அதனுடைய காட்சி வந்து
சிவனாவும் அம்பாளாவும் காட்சி தந்தது. அதனுடைய இதையும் நாங்கள் ஏதோ ஒரு அது கடைசியில் கோள்கள் மூலிமா அது அப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி சேட்டலைட்லாம் தாண்டி இப்படி வந்திருக்குன்னு ஒரு விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த பூஜை செய்த நேரம் அந்த மேலே எத்தனையோ அடிக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் தெரிஞ்சது கருடன் பறந்தது, எல்லாமே சிவனோட சிவலிங்கத்தோட தெரிஞ்ச சங்கு, இதெல்லாம் பூஜை செஞ்சு வந்ததுன்னு சொல்கிறத விட அந்த நேரத்தில் எங்கள் தலைக்கு மேலே இது இருந்தது. அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. எல்லாரும் பார்த்துருக்காங்க, சில பேர் எடுத்திருக்காங்க, சில பேர்த்துக்கு விழுந்திருக்கு, எங்களுக்கும் விழுந்திருக்கு. எங்களை தாண்டி இன்னும் சில பேர்த்துக்கு சில அற்புதங்களும் விழுந்திருக்கு. அந்த மாதிரி எங்களுடைய இதில் வீடியோ கிளிப்பில் எங்களுக்கு இது கிடச்சிது. அதை எங்களுடைய பூஜை பலன், சாமியினுடைய பூஜை பலன் நாங்கள் நினச்சிட்டோம். அவ்வளோதான். தம்பி வீட்லயே இருக்கேன். ஒரு நிமிஷம் வெளியே வந்து மாடியில் வந்து அம்மா நீ இதை பாரு, சூரியனை பாரு எப்படி இருக்குன்னு பாரு. பாருன்னா பாரு மாக்காம் ஆமாடா சூரியனை பாரு, ஒரு ஒரு ரவுண்டா இது இருக்கும் பாரு அதில் சுற்றி. ஏய் இந்த வாழ்க்கையில் கிடைக்காது, காசு கொடுக்க சூரியன் கருப்பொழுது அதுக்கு என்ன காரணம் என்றது விழுது ஒரு மாதிரி விழுது. ரெண்டுதான் நடுவில் ஒரு டாட் தெரியுதா, வட்டம் தெரியுதா, சூரியன் பெருசாயும் வட்டமும் ஒரு மாதிரி ஆகுதா, மேலே ஒரு தங்கு மாதிரி தெரியுது பாருங்க. வேற சூரியன் தங்கு மாதிரி தெரியுது. இங்கே வேற இங்கிட்ட கொண்டு வா, தங்க மாதிரி தெரியுது பாருங்க சூரியன். எப்படி ரெண்டு முடிய சரியா வட்டம் ஜாஸ்தியா தெரியுதுடா. 1 2 3 வட்டமா தெரியுதுடா. எனக்கு தங்க மாதிரி தெரியுதுங்க, தங்க மாதிரி தெரியுதுங்க. பாதி இறை அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிற இடத்துலலாம் அன்பு நிறைஞ்சிருக்கு. அன்பு நிறைஞ்சிருக்கிற எல்லா இடத்துலையும் மக்களுக்கான சுபிட்சமும் நல்ல வளமும் கிடைக்கணுங்கிறது நோக்கம். அது சாமியார்கிட்ட நிறையா இருக்குது. அது அவருடைய பக்தர்களுக்கு அதை அவர் கொடுத்துட்டு இருக்கார். அதுவே திருப்தியார், முழு திருப்தியார். அழகா அதை அழகு வர்ணிக்கிறதுக்கு நமக்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகா. ஆனால் குழந்தை வடிவத்தில் தான், பெரியவங்களா இல்லை, குழந்தை வடிவத்தில் வந்து நடந்து காட்சி கொடுத்தா. எல்லாமே நான், உனக்கெல்லாம் நான் இருக்கேன், உனக்கும் நான் இருக்கேன், கவலைப்படாத, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, வியாதி இல்லை, நான் தான் எல்லாமே அப்படின்னு ரொம்ப அபூர்வமாகவும் அற்புதமாகவும் சொன்னேன். அப்போ காட்சியில் வந்து கொஞ்ச நேரம் மெய்மறந்து போயிருந்தேன். ரொம்ப அபூர்வமா அது மாதிரி வந்த நேரம், அந்த நேரத்தில் வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. அதை அவங்களே சொன்னாங்க. நீங்கள் இருந்து அம்மாக்கிட்ட இருந்து நீங்கள் பேசும்போது எனக்கு சொன்னதுலாம் கரெக்டாக இருக்குமா, ஒரு வார்த்தையோட தவறு. அம்மா வந்து நேரடியாக வந்துட்டா, தாவணி பாவனையோட பார்த்து அவங்களே நேரடியாக பார்த்து. இது நமக்கு எப்பவுமே தேவையில்லை. வணக்கங்க. இந்த சாமியார் பற்றி நம்ம கெம்படூர் நடராஜர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 10-15 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லி சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். போய் அவர் பார்த்துட்டு ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்த சாமி இதெல்லாம் இருக்குனால அவர் சொன்னோம். சரி சாமி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு யாகுண்டம் நடத்திடலாம், நடத்திட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி யாகுண்டம் நடத்திட்டு அப்புறம்
அன்னதானம் கொஞ்சம் போட்டாங்க செய்யணுன்னாரு, அதையும் செஞ்சு விட்டு போட்டு அப்புறம் அது லாஸ்ட்டில் பூஜை பண்ணி அப்புறம் எனக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்தாரு, திருமணங்கள் கொடுத்தாருங்க. சரி நீங்கள் போங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஓரளவுக்கு நடக்கு, நல்லா இருக்கலாங்கன்னாரு. அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துங்க வச்சு ஒரு 4-5 நாளில் நைட்டில் ஒரு 12-1 மணி இருக்குங்க. நான் தோட்டம் நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுங்க மாதிரி என் முன்னாலேயே இந்த ஒரு கனகாமர செடி பூத்துது, அப்படியே எழுந்திரிச்சு போகுது. அப்படியே எழுந்திரிச்சு நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் எங்கள் நடு அனுப்பில் போய் நின்று அப்படியே நிற்கிதுங்க. என்னடா இந்த மாதிரி நிற்கிதே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேனுங்க. சரி நான் யோசனை பண்ணி ஏதோ சாமி வந்திருக்குமான்னு ஒரு யோசனை பண்ணிவிட்டு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. சரி நம்ம சாமி தான் இதை இது பண்ணியிருக்காரு, இந்த அருளால் வந்திருக்குன்னு சொல்லி நினச்சிட்டுங்க படுத்துட்டுங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே அப்புறம் ஒருத்தர் சொல்லிங்க. அப்புறம் 2 நாள் சாமிகிட்ட போய் சொன்னேங்க, இந்த மாதிரி சாமி நடந்தது, இந்த மாதிரி சொன்ன மாதிரி நடந்தது, ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் மாறு தெரியுதுன்னு சொல்லி போட்டுங்க. ஒரு மாதம் செஞ்சு சாமிகிட்ட போனேங்க. நான் என்ன நினைக்கணும் அதை விட ஒரு நல்லாவே நம்ம தோட்டத்தில் எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தது. குடும்பத்தையும் நல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்ததுங்க, நாங்களும் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சாமி அதே கண்டினியூ பண்ணிக்கின்றதுங்க, அதே மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் அதை நாங்கள் விட்டுட்டோங்க, சாமி பார்க்குறது விட்டுட்டோம். அவர் சிலர் வருவார் போவார், நாங்கள் அதை பற்றி நல்லா இருக்கிறனால அதை விட்டுட்டோங்க. அதை விட்டு அப்புறம் சரி சாமி வந்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சாமி முன்ன மாதிரி கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுங்க, சரி பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க. சரி அதோட நான் விட்டேன். இப்போ மறுபடியும் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா இப்படி இல்லை ஏதாவது? அப்புறம் ஒரு குடிசெலீடல் பண்ணலான்னு இருக்காருங்க, அது போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கனால வேற எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் இல்லை, நல்லா போகணும் மறுபடியும் சாமி தேவையில்லை போகணுங்க இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் பிரச்சனை பெரிய அளவுக்குலாம் இல்லை, அந்த அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து அதை பண்ணலான் இருக்காருங்க. முன்னோருக்கு அதை ஏற்பாடு பண்ணாங்க இருக்கிற மாதிரி. நம்ம சாமி கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு. அது கொஞ்சம் இடையில அவருக்குள்ள ஏதாவது தடங்கல்கள்லாம் வந்து சரி மறுபடியும் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம் இடம் பார்த்தாச்சு, பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுங்க. பொருளாதாரம் எல்லாமே நானே நம்ம நடராஜெல்லாம் போய் பார்த்தாங்க. அப்புறம் சாமி அப்படியே விட்டாருங்க. ஏன்னா தெரியல, அவர் அப்படியே ஒரு நெளிஞ்சு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டில் போல இருக்குங்க. பார்க்குறது தப்பு இல்லைங்க, இப்போ போய் பார்க்கறனால அவர்கிட்ட போய் பூஜைக்கு போனாலே. அதான் மறுபடியும் சாமிகள் வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? ஒத்துழைப்புங்க. ஓகே. அவர் 7வது செட்டிலான இப்போ எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு ஒரு முடிவு இருக்காங்க. இப்போ சாமிகிட்ட அவர் அந்த சக்தி இருக்குங்கிற நம்புறீங்க? சரி, என்ன பண்ணாலும் நடக்குமோங்கிறது தெரியுது. ஓகே. வணக்கம். வணக்கம். இந்த சாமியை 5 வருஷமாக தெரியும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு தவறான பாதையில் போயிடுங்க. அந்த நேரத்தில் சாமியை கட்டி போட்டாங்க. சாமி கட்டுறதுன்னா மந்திரமாயத்தில் இயங்காமல் செய்யறதுங்க. நம்ம வீட்டுக்கும் அந்த சுவாமிக்கு எந்த தொடர்பு இல்லாத மாதிரி செஞ்சிருங்க. அப்போ இந்த சாமி சொன்னது போகுங்க, ஜோதிடரும் சிலர் அதை கொண்டு போய் அந்த பொண்ணு போய் ஒரு 6 மாதம் கழித்து சாமி ஒரு 6 மாதம் 1 வருஷமே இருக்குங்க கழிச்சு அவர் வந்தாருங்க. சாமி அவராக வந்தாரா நீங்கள் எதுவும்? அவராக அசந்திருக்கமாக வந்தாருங்க. ஓ சரி. அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு சரியான கான்டாக்ட் இல்லாமல் போச்சுங்க. அப்புறம் வந்தாருங்க. வந்ததில் ஜோதிடரும் சிலர் சொன்னாங்க, ஈவனிங் ஒரு பூனை ஒரு நாய்க்குட்டி கூட வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானுங்க, இந்த ஜோதிடர் சொன்னது உண்மைதானுங்க. இந்த சுவத்துக்கு அந்த பக்கம் நாய் படுத்துருக்குங்க, பூனை படுத்துருக்குங்க, இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்காதுங்க. அந்த நீண்ட நாள் இருந்ததுங்க. அப்புறம் சாமி வந்து அதுக்கு முந்தையே சாமி சிலர் செஞ்சுருக்காருங்க. அப்புறம் இவங்களுக்கு கேட்டேங்க சாமியை, இப்படி ஆயுள் சாமி என்னங்க. இப்போ 2 நாள் கழித்து நான் பூஜை வச்சுட்டு வந்து சொல்கிறேன்னாரு. அப்போ ஒரு நாள் வந்தாருங்க. இந்த மாதிரி ஒரு பூஜை வைக்கிறாங்க, சாமியே கட்டி போட்டிருக்காங்க, ஏன் முடியாமல் செஞ்சுருக்காங்க. அது முதல்ல சாமி என்கிட்ட கட்டி விலைக்கு விடுங்கன்னு சொல்லி கேட்குதுங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டாங்க.
ஒரு பூஜை வைக்கலாம் வீட்டில் ஹோமம் 30 பூஜை வைக்கலாம்னு சொன்னாருங்க. இப்போ அதுக்கு உண்டான இதெல்லாம் என்ன பொருள் சொன்னாருங்க, வாங்கிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. இங்கே பக்கத்தில் காரமடைக்கு பக்கத்தில் வெள்ளாதி குடும்பப்பாடிங்கிற இடத்துல அந்த குலதெய்வம் இருக்காங்க. அப்போ அவங்க நாங்கள் மதியம் வரும்போதும் கரெக்டாக இங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் இங்கே காளியப்பனூர் இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சுழல் காற்று அப்படியே சுழன்று வந்ததுங்க. அதாவது அது சுழல் காற்று ஏற்படக்கூடிய காலம் இல்லைங்க. வெயில் காலமாக இருந்தால் சுழல் காற்று வருங்க, ஆனால் அந்த காலகட்டம் அது இல்லைங்க. அப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு சுழல் காற்று வந்ததுங்க. நான் கொஞ்சம் பயங்க, என்னடா கோயிலுக்கு போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு அசங்கமான வந்து இந்த காரியம் தெரியுது நமக்கு, என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணிட்டு வந்து வீட்டில் இருந்தாங்க. அப்படி ஒரு சாமி அதுக்கு முதல் நாள் தானுங்க ஒரு தீபம் வச்சுட்டு போனாருங்க. தீபம் அணையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னாருங்க. அணைஞ்சாலும் பரவாயில்ல, அணையாமல் முடிஞ்ச வரையும் அணையாமல் பார்த்துக்கோன்னாருங்க. நாங்கள் போயிட்டு வந்து அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரனால அணைஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணிட்டோங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் சொன்னாருங்க, அந்த நாள் பூரா அணியாமல் பார்த்துட்டோங்க. அப்போ இன்றைக்கு வீட்டில் இங்கே யாக குண்டம் போட்டுங்க இந்த கட்டழுத்தலுங்கிற ஒரு நிகழ்ச்சியை காட்டினாருங்க. அது தத்ரூபமாகவே தெரிஞ்சதுங்க, சுருளாக இருந்ததுங்க. அது எப்படி எடுக்கிறேங்கிறது பாருங்கன்ட்டு அப்புறம் எடுக்கும்போது அந்த சுருள் மாதிரி இருந்ததெல்லாம் மாறி நேரம் ஆகிடுதுங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த குலதெய்வத்தையும் நாங்கள் நினைக்கலைங்க. குலதெய்வத்தை அதுக்கு முன்னாடி நினைக்கவும் இல்லைங்க. அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நினைக்கலைங்க. இப்படி ஆகிடுதுன்னு அந்த சோகத்தில் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி கோயிலுக்கு போயிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து இந்த குலதெய்வம் தான் சிறந்த வழிகாட்டியாக இருக்குங்க. இனி ஒரு பெண்டிங் வேலை இருக்குங்க, அது சொல்லுங்க சார். ஆப்பிடுங்க. சாமி செஞ்சாருங்க. சாமி செஞ்ச பின்னாடி இருந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு மனசு செஞ்சிருக்கு, மாற்றம் இருக்குங்க. கரிசாமி அந்த பொண்ணு காட்சி அளிக்கிறாருங்க, நம்ம காட்சி அளிக்கிறாருங்க. நமக்கு எல்லா இது நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்குங்க. சிறப்பாக மீண்டும் அவர் மறுபடியும் ஆரம்பித்து ஒரு சிறப்பாக சந்தோஷமும் நல்லா இது பண்ணாங்க. சமய காலம் ஆரம்பிக்காமல் இருந்தார். வணக்கம். நான் பந்தேல் முருகன் கோயிலில் 5வது வருஷமாக பூசாரியாக பணிபுரிந்து வருகிறேன். அந்த கோயிலுடைய பரிவாரங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வாரந்தோறும் விழாக்கள் நடத்தி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து வந்திருக்கிறோம். கோயிலில் கூட்டம் வந்து அவ்வளோ அதிகமாக நாங்கள் நடத்தும் பொழுது கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து சொர்ணராஜ் என்பவர் என்னை பார்க்க கோவிந்தன் மூலியமாக அழைச்சிட்டு வந்தார். அப்போ நான் வந்து இவரை சந்தித்து இந்த கோயிலுடைய நிலைமைகளை பற்றி எல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்னதுக்கு பின்னால் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ட்டு இங்கேயே மூணு வருஷமாக இருந்தார். இருந்து இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யலாம் அப்படின்ட்டு இங்கே ஊர் பொது கோயிலிருந்து கலசம் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வந்து ஒரு தீர்த்த குடம் ஏற்பாடு பண்ணி செய்வது. அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு போயிருந்தது. அப்புறம் இவர் சொர்ணராஜன் கோயில் வந்து இவர் வந்து இருந்துட்டு என்னுடைய பாதுகாப்பிலே இவர் இங்கு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலேயே இங்கே இருந்தார். அதுக்கு பின்னாடி இவர் வந்து கலசம் வச்சு அப்புறம் சாமிகளெல்லாம் வர வச்சு காட்டினார். ஒவ்வொரு தெய்வங்களும் கலசத்தில் வர்ற மாதிரி எல்லாம் காட்சி காமிக்காது. அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் வந்து நம்பி கூட்டம் அதிகமாக கோயிலில் வந்து இருந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து கோயில் வந்து சிறப்பாக நடந்தது. அந்த கோயிலினுடைய நடந்துட்டு இருக்கும்போது
பூசாரி திடீர்னு ஒருத்தி இறந்துட்டாரு. இடையில வந்து உதவி பூசாரியாக இருந்தவர். அப்புறம் அதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து தலைமை பூசாரி ஒருத்தர் பழனி பண்ணுங்கிறவர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அதுக்கு பின்னாடி வந்து 3வது பூசாரியாக நான் அந்த கோயிலை பார்த்துட்டு இருக்கும்போது திரு தொண்டராஜ் வந்தார். கொஞ்ச காலமெல்லாம் அங்கே இருந்து அங்கே சாமி ஆடி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவரெல்லாம் செய்து ஏற்பாடு பண்ணார். அப்போ வந்து அவரு நாங்கள்லாம் பழக்கம் ஏற்பட்டு இந்த ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் சொல்லி சில நிகழ்ச்சிகள் சில பண்டிகை சமாச்சாரங்கள் எல்லாம் சொல்லி மக்களுடைய அவருடைய உதவியை அதிகமாக வந்து அவரும் பல முக்கியமான இதுகளை செய்து காட்டி மக்கள் வந்து நம்பினாங்க. கொஞ்ச காலம் இருக்கும் பின்னால கால சூழ்நிலையின் காரணமாக அவர் வந்து வெளியே செல்ல வேண்டிய நிலம் வந்து அவர் போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த கோயிலில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி நான் ஒரு 3 வருஷத்துக்கும் மேலே இருந்து அந்த கோயிலெல்லாம் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி கோயிலின் நிர்வாகத்தில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். அந்த கோயில் மறுபடி செயல்படுறதும் எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த கோயிலுக்கு எப்போதும் போகிறது இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய மனநிலம் பாதிச்சிருச்சு. அதனால நான் நிப்பாட்டிட்டேன். சாமி வந்தார். வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாரு. சரின்னு புறப்பட்டோம். 4 பேர் போனோம். போய் முதல்ல அம்மன் கோயிலில் கும்பிட்டோம். அம்மன் கோயிலில் கும்பிட்ட உடனே பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னாரு. மணி 1:30 மணி. ஆனால் 1:30 மணிக்கு நட திறந்து வச்சிருக்கு. என்னப்பா சாத்திலையான்னு கேட்கும்போது யாரோ வர்றாங்க, அதனால திறந்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் தானப்பா நட பூஜை பண்ணலான்ட்டு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் புறப்பட்டு வந்தோம். மறுபடியும் அப்படி சொல்லும்போது நாங்கள் தானப்பா அது வர்றது, அது எப்படி நீங்கள் அது அப்படித்தான் நீ நட போய் பூஜை பண்ணணுன்னு அப்புறம் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே தகவல் தெரிவிக்கல? ஆஹா, நாங்கள் தெரிவிக்கல. ஓ சரி சரி சரி. இதுவும் இல்லை, அசந்தர்ப்பமாக அது. அந்த பூசாரி வந்து ரொம்ப அப்போ இவர் வர்றதாங்க ஏற்கனவே சாமி மூலியமாக அவங்க தெரிஞ்சிருக்குது. அப்படித்தான் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு. இவரே குருந்தமலைக்கு நானே போயிட்டு இருந்தேன். சரி சரி. ஒரு இடையில எங்கேயே போயிட்டார் வழி. இப்போ மறுபடியும் வந்தார். வந்தால் நேராக வந்துடுவார் இங்கே. சரி சரி சரி. முடியும் போது நேரத்துல எல்லாம் வந்துங்க சில அபூர்வங்கள் நடக்கும். அமைதியாக இருக்க மலங்காட்டுக்குள்ளார, ஆனால் அந்த இடத்துல புயல் அடிக்கும். இந்த பூஜை முடியும் போது அங்கே உட்காந்துட்டாருன்னா அது பாட்டில் அந்த இடத்துல மரங்க பூரா பயங்கரமாக அந்த இடம் மட்டும் ஆடும். அது என்னதுதானே சொல்கிறதுக்கு தெரியாத அளவுக்கு தான் நடக்குது எல்லாமே. இப்போ சாமியோட தியானத்தில் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதில் உண்மை. பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கிறாருங்கிறது அடுத்தவங்களுக்கு அப்படி இல்லது. ஓ, நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கீங்க நல்லா? இல்லைன்னா அவர் என்னை தேடியே வர்றாரு. ஆமாம், அப்போ எத்தனையோ இருக்காருங்க. நீங்கள் ஒரு இது பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க தேடி வர்றது இங்கே தான் வருவார். நினச்சா வந்துடுறாரு. இந்த மாதிரி விட்டுட்டாரு. மறுபடியும் வந்தார். வந்து இப்போ மக்களுக்காக மறுபடியும் தியானம் பண்ணி எல்லா விதமான இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ மேற்படத்தில் தானே பண்ணி பூஜை பண்ணி அந்த சந்திரன் சூரியன் எடுத்துருக்கிறாரு பாருங்க. சங்கு கிரகங்கள் பூராமே தெரியுது. அதில் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி நிற்கிறது அப்படியே தெரியுது. அதில் கிட்ட வந்து இது பண்ணி பூஜை வச்சு எல்லா விதமான உலகத்துக்கு நன்மைக்கும் மக்களுக்குள்ள நன்மைக்கும் இது பண்ணாங்கன்னா நல்லா ஒரு இது
மாறும் எல்லாமே. மழை மாதிரியும் நல்லா பெய்ய எல்லா இதுவும் நல்லா சௌக்கியமாக இருக்கலாம். அவரை ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ நீங்கள் பூஜைக்கு எங்கே காரமடை போனீங்களா? அவரோட இருக்கீங்களா? ஓ, வீட்டுக்கு பூஜை பண்ணும்போது நீங்கள் எப்படி சாமி நேர்லேயே நிற்கிற மாதிரி? ஓ, சரி சரி சரி. சாப்பிடவும் இல்லைங்க. அப்ப வந்து விரதம் இருந்தாங்க. சரி. அப்ப வந்துச்சுங்க ஆன்மீகனால எனக்கு வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. கடவுள். ஆரம்பிங்க. வணக்கங்க. சாமி 10 வருஷமாக பழக்கம் இருக்குங்க. அவர் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் போயிருந்தோம். அவர் வீட்டில் பூஜை வச்சுருந்தாருங்க. நானே என் ஒய்ஃபு மனைவியில் 2 பேர் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல என் ஒய்ஃபை மட்டும் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பூஜையில் உட்கார வச்சார். இப்போ அந்த தெய்வம் அவர் கூட பேசினார். நீங்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க, அவங்க கோயிலுக்கு போகல, ஆனால் இப்போ அந்த தெய்வம் என்ன இதில் இருக்குது அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானத்தில் என் ஒய்ஃப் உட்கார வச்சார். அது 10 நிமிஷம் கழிச்சு என் ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த சாமி இந்த தெய்வம் இந்த கலர் புடவை கட்டியிருக்கு, இந்த அலங்காரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து என் ஒய்ஃபுக்கு எதாக இருந்தாலும் வந்து அவங்க நேரில் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 10 வருஷம் பழக்கிருக்கு. இவனால எனக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் எதாவது மாற்றம் இருக்கா? வாழ்வு மாற்றம் நிறைய ஓ, அதுக்கு முன்னாடி சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஒரு நார்மலாக ஓரளவுக்கு இருந்தீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா முகமாக இருக்குது. ஓ, சரி சரி சரி. அப்போது கடவுள் வந்து உங்களுக்கு நேரடி காட்சி விட்ட மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக. ஓகே. அவன் இன்னைக்கு நினச்சி நான் நடக்கும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு நினச்சாலும் அந்த இடத்துல அது வந்து நிற்கும். காற்று மாதிரி வந்து என்னை சுற்றி நிற்கும். சரி சரி. எனக்கு இப்படி இல்லை அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அது என் கூடயே வரும். ஒரு தப்பாக ஒரு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு நீ போகாத. அப்போ இதுக்கு ஒரு காரணம் இப்போ சாமிகள் வச்ச பூஜை அந்த கலந்துக்கிட்டதுனால அவர் உங்களுக்கு அந்த இதை வழி காட்டியிருக்காரு உங்களுக்கு. இப்போ நானே நேரில் தெய்வத்தை பார்த்துருக்கேன். நேர்லேயே சந்திச்ச அனுபவம். இந்த இடத்துல பார்க்கணும்னு பார்த்துருக்கேன். மறுபடியும் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் மேலும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி நீங்கள் சாமி கிட்ட கேட்குறீங்க. நிறைய இடத்துல இவர் கூட நான் போயிருக்கேன். அந்த இடத்துல போன இடத்துலையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லையும் நிறையா பண்ணியிருக்காரு. எல்லாமே நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். கூடயே 10 வருஷம் ஒரு இருந்திருக்கேன். எல்லா விஷயம் எனக்கு தெரியும். அவர் நல்லா பண்ணினது. இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருந்தால் கூட அவங்கள ரெடி பண்ணி இது பண்ணினது எல்லா விஷயம் கூடயே இருந்தாங்க.